மிஸ்டர் மேக்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது, இன்றைக்கி மார்னிங் அப்லோட் பண்ண தென்னிந்திய புதிய அரசுகள், அதில் பிற்கால சோழர்கள் நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுக்கான கொஷின் அண்ட் ஆன்சர் டிஸ்கஷன்ஸ் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். இப்போது வாங்க கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், பண்டைய கால சோழ அரசின் தலைநகர் உறையூர் தற்போது எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ தஞ்சாவூர், பி புதுக்கோட்டை, சி திருச்சி, டி கரூர். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி திருச்சி அப்படின்றத சரியான பதில். பண்டைய கால சோழ அரசினுடைய தலைநகரம் நம்ம உறையூர்னு தெரியும் நமக்கு. அப்போ உறையூர் தற்போது என்னவா கூப்பிட்றாங்க அப்படின்னா திருச்சியாக சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கங்கை கொண்டான் என அழைக்கப்பட்டவர். கங்கை கொண்டான் என அழைக்கப்பட்டவர். ஆப்ஷன் ஏ ராஜராஜன் 1, பி ராஜேந்திரன் 1, சி விஜயாலயன், டி அதிராஜேந்திரன். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜேந்திரன் 1. அதாவது முதலாம் ராஜேந்திர சோழனை தான் கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அவர் கங்கையை கைப்பற்றியதுனால கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. கங்கையை கைப்பற்றியது நினைவாகத்தான் பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலையும் கட்டியிருந்திருப்பார். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் தான் பார்த்திங்கன்னா ராஜேந்திர சோழனுக்கு பிறகு முதலாம் ராஜேந்திரன் அப்புறம் பின்னாடி வந்த அரசர்கள் எல்லாருமே தலைநகராக, பிற்கால சோழர்களின் தலைநகராக கொண்டுட்டு இருந்தாங்க. சரிங்களா? இதில் ராஜராஜன் 1 பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியவர். விஜயாலயன் தான் பார்த்திங்கன்னா பிற்கால சோழர்களினுடைய வம்சத்தையே தோற்றுவித்தவர். அதிராஜேந்திரன் அப்படின்றவர் பிற்கால சோழர்களினுடைய கடைசி அரசர். ஓகேங்களா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், முதலாம் குலோத்துங்கனின் மற்றொரு பெயர் என்ன? முதலாம் குலோத்துங்கனின் மற்றொரு பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ ராஜராஜ சாளுக்கியன், விஷ்ணு சாளுக்கியன், சி கீர்த்திவர்மன், டி ராஜேந்திர சாளுக்கியன். எஸ், இதுக்கான சரியான ஆப்ஷன் டி ராஜேந்திர சாளுக்கியன் அப்படின்றது தான் சரியான பதில். முதலாம் குலோத்துங்கன் அப்படின்னு தன் பெயரை மாற்றிக்கிட்டு சாளுக்கிய சோழ வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பவர் யாருன்னா முதலாம் குலோத்துங்கன். சரிங்களா? இவங்க பார்த்திங்கன்னா முதலாம் ராஜேந்திரனுடைய பேரன் தான் முதலாம் குலோத்துங்கன். அதாவது மகள்வழி பேரன் தான் பார்த்திங்கன்னா முதலாம் குலோத்துங்கன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்திங்கன்னா சாளுக்கிய சோழ வம்சத்தின் கடைசி அரசர். சாளுக்கிய சோழ வம்சத்தின் கடைசி அரசர். ஆப்ஷன் ஏ முதலாம் குலோத்துங்கன், பி ராஜேந்திர சாளுக்கியன், சி இரண்டாம் ராஜேந்திரன், டி மூன்றாம் ராஜேந்திரன். சாரி, இங்கே டி போட்டுக்கோங்க. டி மூன்றாம் ராஜேந்திரன். ஓகே, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி மூன்றாம் ராஜேந்திரன் அப்படின்றது தான் சரியான பதில். முதலாம் குலோத்துங்கன் அப்படின்றவர் தான் சாளுக்கிய சோழ வம்சத்தை தோற்றுவிச்சிருப்பார். அவருடைய இயற்பெயர் தான் ராஜேந்திர சாளுக்கியன். சரிங்களா? இதே கடைசி அரசர் யாருன்னா மூன்றாம் ராஜேந்திரன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், பிற்கால சோழ சாளுக்கிய வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். பிற்கால சோழ சாளுக்கிய வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்தவர். ஆப்ஷன் ஏ முதலாம் அரிகேசரி மாரவர்மன், ஆப்ஷன் பி முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன், ஆப்ஷன் சி முதலாம் வரகுணன், ஆப்ஷன் டி இரண்டாம் ராஜசிம்மன். சரிங்களா? பிற்கால சோழ சாளுக்கிய வம்சத்தினுடைய கடைசி அரசராக நம்ம மூன்றாம் ராஜேந்திரனை பார்த்தாச்சு. அப்போது அதை முடிவுக்கு கொண்டு வந்தவர் யாருன்னா முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன். முதலாம் மாரவர்மன் குலசேகர பாண்டியன் அப்படின்றவர் தான் மூன்றாம் ராஜேந்திரனை தோற்கடிச்சிட்டு பிற்கால சோழ சாளுக்கிய வம்சத்தை முடிவுக்கு கொண்டு வந்திருப்பார். சரிங்களா? இவர் பிற்கால பாண்டியர்களுடைய வம்சத்தை சார்ந்தவர். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், சோழர்கால நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? சோழர்கால நிலவரி எவ்வாறு அழைக்கப்பட்டது? ஆப்ஷன் ஏ பாலிவரி, பி பள்ளிச்சந்தம், சி காணிக்கடன், சி குழிக்கடன். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் சி காணிக்கடன் அப்படின்றது தான் சரியான பதில். பாலிவரி அப்படின்றது 1/6 பங்கு. பள்ளி சந்தம் அப்படின்றது சமண சமயங்களுக்கு கொடுக்கப்பட்ட கொடை நிலம். குழிக்கடன் அப்படின்றது எதுவும் கிடையாது. அப்போ காணிக்கடன் அப்படின்றது தான் சரியான பதில். காணிக்கடன் என்பது டேஷ் பங்கு. காணிக்கடன் என்பது டேஷ் பங்கு. ஆப்ஷன் ஏ 1/6, ஆப்ஷன் பி 1/5, ஆப்ஷன் சி 1/4, ஆப்ஷன் டி 1/3.
எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி 1/3 அப்படின்றது தான் சரியான பதில். காணிக்கடன் அப்படின்றது பிற்கால சோழர் காலத்தில் வழங்கப்பட்ட நிலவரி. ஓகேங்களா, அது வந்துட்டு 1/3 பங்கு, அவங்களுடைய மகசூலில் 1/3 பங்கு தானியங்களை வந்துட்டு கொடுத்துடணும். சரிங்களா, ஓகே. அடுத்த கொஷின், எண்ணாயிரம் வேத கல்லூரியை நிறுவியவர். எண்ணாயிரம் வேத கல்லூரியை நிறுவியவர். ஆப்ஷன் ஏ முதலாம் ராஜராஜன், ஆப்ஷன் பி முதலாம் ராஜேந்திரன், ஆப்ஷன் சி முதலாம் குலோத்துங்கன், ஆப்ஷன் டி அதிராஜேந்திரன். எஸ், இதுக்கான சரியான பதில் முதலாம் ராஜேந்திரன் அப்படின்றது தான் சரியான பதில். எண்ணாயிரம் வேத கல்லூரியை நிறுவியவர் முதலாம் ராஜேந்திரன். எண்ணாயிரம் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், பிற்கால சோழர்கள் காலத்தில் கட்டப்பட்ட கல்லூரிகள் உள்ள இடங்கள். பிற்கால சோழர் காலத்தில் கட்டப்பட்ட கல்லூரிகள் உள்ள இடங்கள். ஆப்ஷன் ஏ திருபுவனை, ஆப்ஷன் பி எண்ணாயிரம், ஆப்ஷன் சி திருமுக்கூடல், ஆப்ஷன் டி அனைத்தும். எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் டி அனைத்தும் அப்படின்றது தான் சரியான பதில். இதில் திருபுவனை அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி புதுச்சேரி மாநிலத்தில் இருக்குது. எண்ணாயிரம் அப்படின்றது வந்து பார்த்திங்க அப்படின்னா விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்குது. திருமுக்கூடல் அப்படின்றது செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்குது. சரிங்களா, இந்த 3 இடங்களிலையுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா புதிய கல்லூரிகள் வந்து கட்டப்பட்டது. அதில் எண்ணாயிரத்தில் வந்து பார்த்திங்கன்னா வேத கல்லூரி கட்டப்பட்டது. ஓகே, அடுத்தது அதே தான் கொடுத்துருக்கோம் பாருங்கள். பிளேசஸ் எண்ணாயிரம், திருபுவனை, முக்கூடல், அது ரெஸ்பெக்டிவ் டிஸ்ட்ரிக்ஸோ இல்லை இடம் எங்கே இருக்குது அப்படின்றது. எண்ணாயிரம் அப்படின்றது விழுப்புரம், திருபுவனை புதுச்சேரி, திருமுக்கூடல் செங்கல்பட்டு. இதை நம்ம மேட்ச் பண்ணிட்டோம் அப்படின்னா இதுக்கான ஆப்ஷன்ஸ் படி 2, 3, 1 அப்படின்றது தான் சரியான பதில். 2, 3, 1 அப்படின்றது. அப்போ ஆப்ஷன் பி அப்படின்றது சரியான பதில். எண்ணாயிரம் வேத கல்லூரி விழுப்புரம் மாவட்டம். சரிங்களா, திருபுவனை வந்து பார்த்திங்கன்னா புதுச்சேரி மாநிலம், திருமுக்கூடல் செங்கல்பட்டு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், உள்நாட்டு வணிகம் செய்வோர் டேஷ். ஓகேங்களா, பிற்கால சோழர்களில் உள்நாட்டு வணிகம் செய்பவரை என்னவா கூப்பிட்டாங்க. ஆப்ஷன் ஏ 5 வண்ணத்தார் குழு, பி மணி கிராமத்தார், சி ஏஎன்பி, டி ஐம்பெருங்குழு. எஸ், இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி மணி கிராமத்தார் அப்படின்றது தான் சரியான பதில். 5 வண்ணத்தார் குழு வந்து பார்த்திங்கன்னா கடல் கடந்து வாணிகம் செய்பவரை தான் வந்துட்டு 5 வண்ணத்தார் குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஐம்பெருங்குழு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா சோழர் காலத்தில் இருந்த ஒரு ஒற்றர் குழுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா ஐம்பெருங்குழு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், கிராம உறுப்பினர்கள் தேர்வு முறை பற்றிய கல்வெட்டு. கிராம உறுப்பினர்கள் தேர்வு முறை பற்றிய கல்வெட்டு. ஆப்ஷன் ஏ உத்திரமேரூர் கல்வெட்டு, ஆப்ஷன் பி திருவாலங்காடு கல்வெட்டு, ஆப்ஷன் சி அன்பில் கல்வெட்டு, ஆப்ஷன் டி பிஎன்சி. ஓகே, இதுக்கான சரியான பதில் உத்திரமேரூர் கல்வெட்டு அப்படின்றது தான் சரியான பதில். அதாவது குடவோலை முறை பற்றி கூறும் கல்வெட்டு என்ன அப்படின்னு கேட்டாலும் உத்திரமேரூர் கல்வெட்டு தான். கிராம உறுப்பினர்கள் தேர்வு முறை அப்படின்னாலும் உத்திரமேரூர் கல்வெட்டு தான். இல்லை சோழர்கால கிராம நிர்வாகம் குறித்து கூறும் கல்வெட்டுனாலும் உத்திரமேரூர் கல்வெட்டு தான். இந்த திருவாலங்காடு கல்வெட்டு கிடையாது, இது ஒரு செப்பேடு. அன்பில் அப்படின்றதும் செப்பேடு. பிஎன்சி ஆன்சர் அப்படின்றது ஒன்று கிடையாது. இந்த திருவாலங்காடு செப்பேடு வந்து யாரை பற்றி சொல்லுதுன்னா முதலாம் ராஜேந்திரனை வந்து சொல்லுது. முதலாம் ராஜேந்திர சோழனை பற்றி கூறும் செப்பேடு தான் திருவாலங்காடு செப்பேடு. இதே அன்பில் செப்பேடு வந்துட்டு பார்த்திங்கன்னா சுந்தர சோழனை பற்றி கூறும் செப்பேடு தான் அன்பில் செப்பேடு. ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், சரியானதை தேர்ந்தெடுத்து எழுதுக. இதில் கரெக்டாக பொருந்திருக்கிறது எது. விஜயாலயன் தஞ்சாவூர் அப்படின்றது சரி. முதலாம் ராஜராஜன் திருச்சி தப்பு. ராஜேந்திரன் 1 திருவரையூர்ன்றது தப்பு. அப்போ விஜயாலயன் தஞ்சாவூர் அப்படின்றது தான் சரியான பதில். அப்போ ராஜராஜன் இருக்கும் போதும் தஞ்சாவூர் தான் இருந்தது. ராஜேந்திரன் 1 அப்போ வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரமாக தலைநகர் மாற்றப்பட்டது. அவருக்கு பின் வந்தவர்கள் எல்லாத்துக்குமே பிற்கால சோழர்களுடைய தலைநகரமாக வந்து பார்த்திங்கன்னா கங்கை கொண்ட சோழபுரம் தான் இருந்திருக்கும். ஓகேங்களா, ஓகே. நெக்ஸ்ட் கொஷின், ஸ்ரீ விஜய பேரரசை அதாவது கைப்பற்றிய அரசர் யார். ஸ்ரீ விஜய பேரரசு அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா தெற்கு சுமத்ரா. அதை கைப்பற்றிய அரசர் யார். ஆப்ஷன் ஏ ராஜராஜன் 1, ஆப்ஷன் பி ராஜேந்திரன் 1, சி வீரராஜேந்திரன், டி அதிராஜேந்திரன்.
ஓகே, இதுக்கான சரியான பதில் ஆப்ஷன் பி ராஜேந்திரன் முதலாம் ராஜேந்திரன் அப்படின்றது தான் சரியான பதில். இவரை கங்கை கொண்டான் அப்படின்னு சொல்லுவாங்க. கங்கை கொண்ட சோழபுரம் கோவிலை கட்டியவது இவர். இதே ராஜராஜன் வந்து பார்த்திங்கன்னா பிரகதீஸ்வரர் கோவிலை கட்டியிருப்பார். அதிராஜேந்திரன் அப்படின்றவர் வந்து பார்த்திங்கன்னா பிற்கால சோழ அரசினுடைய கடைசி அரசர். ஓகே, நெக்ஸ்ட்டு கொஷின் பொறுத்துக. இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா வேளாளர், உழுக்குடி, அஞ்சு வண்ணத்தார், சேக்கிழார் கொடுத்துருக்காங்க. வேளாளர் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா நில உடைமைக்காரர்களை தான் வந்து பார்த்திங்கன்னா வேளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க. உழுக்குடி அப்படின்னா நில உடைமை அற்றவர், பட் வேலைகள் வந்து செய்வாங்க. அஞ்சு வண்ணத்தார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடல் கடந்து வணிகம் செய்பவர்கள். சேக்கிழார் எழுதியது பெரிய புராணம். அப்போ இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் படி மேட்ச் ஆகிறது 3 4 3 4 1 2 3 4 1 2 3 4 1 2 அப்படின்றது பி ஆன்சர் தான் சரியான பதில். ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னையோட கொஷின் அண்ட் ஆன்சர்ஸ் வந்துட்டு கம்ப்ளீட் ஆகிடுச்சு. தேங்க்யூ.